நீங்க வளரலன்னு நான் சொல்லல, உங்களுக்கு தெரியல. உள்முகமா ஒரு வளர்ச்சி இருக்கு, அது என்ன மாதிரி வளர்ச்சின்னு தெரியல. ஒரு ஒரு துன்பம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு துன்பத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து துன்பத்துக்குள்ளே இருந்துகிட்டு அவனுக்கு தியானம் பண்ண தெரியாத ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இறைவனை தேடிக்கிட்டே இருக்கிறான். அது ஒரு விதமான தியானம் தான். இந்த 16 வருடத்தையும் அவர் கணக்கில் எடுத்துக்கிறார். இவ்வளவு நாள் போராடி இருக்கான் பாரு, எவன்கிட்டயோ போய் சம்மந்தம் இல்லாதவன்ட்ட கூட நின்று கூட அவன் அந்த தியானத்தை மதித்து ஏதோ ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு போராடி இருக்கான் பாருன்னா அதையும் கணக்கில் எடுத்துக்கிறார். நீ வந்து தவறான வழிக்கு போயிட்ட, தவறான தியானத்துக்கு போயிட்டெல்லாம் அவர் சொல்லலை. ஒரு நாள் கொசு வலையும் இல்லாம, மீன் வலையும் இல்லாம உங்களுக்குள்ள எல்லாமே தானாக நிகழ்ந்துரும். அப்ப உங்களால இதை வந்து கொண்டாட முடியாது. அதுதான் ஞானம். அவர் வந்து குரு வந்து கொடுப்பாரு, அதுவும் உங்களுக்கு தெரியாத மாதிரி தான் கொடுக்கணும்னு அவர் வந்து நினைப்பாரு. ஏன்னா அது இந்த பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா நீங்கன்னு ஒண்ணு இருக்கீங்களா, அதை மொத்தமா எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கான பொருள் தான் அது. ஒரு தன்மையிலேயே ஒரு குரு இருக்க மாட்டார். பல்வேறுபட்ட ரேடியேஷன் அவர் மேல விழுவும். அந்த அலைவரிசையில எப்ப எந்த அலைவரிசையில மக்கள்கிட்ட செலுத்துவாருன்னு தெரியாது. ஒரு நீர் மேல நிலவோட வெளிச்சம் படுது. அப்ப அந்த தொடர்ந்து அந்த நீர் மேல அந்த நிலவோட வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த நீர் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த நிலவோட தன்மைக்கு அந்த நீர் ஒரு நாள் மாறுதுங்க. அதுல குளிக்கும் போது நிலவு மேல குளிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது. இப்போ உனக்குள்ள ஒரு டிவைனிட்டியில ஒரு உணர்வுகள், ஒரு ஃபீல் நடக்குது. உனக்குள்ள ஒரு வெளிச்சம் தெரியுது, உனக்குள்ள ஒரு உருவம் தெரியுது, உனக்குள்ள ஒரு அலைவரிசை தெரியுது, உனக்குள்ள வேற ஒரு பரிமாற்றம் தெரியுது. உன் பிள்ளைய எழுப்பி கேட்டா அவனுக்கு அதுமே தெரியல, சும்மா இருப்பா, சாம ஏதாவது ஒன்று உருவாகிற ஒரு செயல் வந்து அது வந்து யார் மேல உளுந்துகிட்டே இருக்கோ அவங்க ஒரு நாள் வந்து முழு மாற்றத்தை சந்திப்பாங்கிறது தான் அதோட செயல்பாடு. தியானங்கிறது எப்படி வளருவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலைங்கிறது தான் அங்க பிரச்சனை. நீங்க வளரலன்னு நான் சொல்லல, உங்களுக்கு தெரியல. உள்முகமா ஒரு வளர்ச்சி இருக்கு, அது என்ன மாதிரி வளர்ச்சின்னு தெரியல. அது ஒரு நாள் இன்னும் அது ஃபுல்லா அது ஒரு விஷயம் நடக்கும். இப்ப நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது, போறது, இந்த பயணம் இதெல்லாம் கூட ஒரு தியானத்துக்கான ஒரு பயணம் தான், ஒரு டிராவல் தான். இந்த டிராவலும் ஏன் நடக்குது, ஏன் இப்படி அலையிறோம், ஏன் இப்படி சுத்துறோம், ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம், என்ன மாதிரி தியானம் தேடுறோம் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. ஒரு நாள் அந்த உயிர் சக்தி வந்து உணர்வும் தன்மை வரும்போது ஒருத்தருக்கு ஒரு முழுமையாக தன்னை உணர்ந்து, இதெல்லாம் பேசிக் வந்து வெறும் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து அலைவரிசை சக்தியை பார்க்கறது மட்டும் தியானம் கிடையாது. ஒரு தியானம் வராமே தியானத்தை தேடுறது கூட அது ஒரு அனுபவம் தான், அது ஒரு செயல் வடிவம் தான். புரியுதுங்களா? தியானம்ங்கிறது வெறுமனையா ப்ரொஃபஷனலா தியானம் பண்றது மட்டும் தியானம் கிடையாது. ஒரு துன்பம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு துன்பத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து துன்பத்துக்குள்ளே இருந்துகிட்டு அவனுக்கு தியானம் பண்ண தெரியாத ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இறைவனை தேடிக்கிட்டே இருக்கிறான். அது ஒரு விதமான தியானம் தான். அதுக்குள்ளேயும் ஒரு ப்ராசஸ் நடக்கும் உடலுக்குள்ள. அது ப்ராசஸ் நடக்காம இருக்காது. இப்போ ஒரு நாள் வந்து அதுல இருந்து அவன் ஒரு மாற்றத்தை சந்திக்கும் போது அப்ப அவனுக்கு அந்த ப்ராசஸ்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு நாள் தெரிய தொடங்கும். இப்ப உங்களுக்குள்ள என்ன, இங்க இருக்கிற எல்லாருக்குள்ள என்னன்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு நாள் நீங்க வந்து பியூரா அது வந்து உங்களுடைய உயிர் வந்து அதை கரெக்டா வந்து அது உங்களுக்கே வந்து அது வந்து ரிப்ளை பண்ணும். அது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கான டைம் இருக்கு. அது வரும்போது அதுக்கான சூழல் வரும்போது அதுதான் அந்த உணர்வும் தன்மை அப்படிங்கிறதுக்கு அதுதான் அடையாளமா அதை நம்ம சொல்றது. அது ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் ஒரு லைஃப்ல. ஒருத்தருக்கு அவருடைய உயிர் துளி அவருக்கே வந்து அந்த மெமரி வந்து அவர் புதுப்பிக்கும் போது அவருக்கு உள்ள ஒண்ணு நடக்கும்போது வேற ஒரு தருணத்தை அவர் பார்க்கிறாரு அப்படிங்கிறது தான் இதோட செயல் வடிவமா நம்ம சொல்றோம். சரிதானே? ஆமா. அதனால நீங்க வந்து ஒரு பலவீனமா டிப்ரெஷனவா ஆக வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஒரு குருவுடைய உரை, ஒரு குருவுடைய பயணத்துக்குள்ள எல்லாருமே, எல்லா நகரத்துக்குள்ள எல்லாருமே வெவ்வேறு தன்மைகள்ல வெவ்வேறு தியானம் பண்ணாலும் அவங்க அதுக்கான ரிசல்ட் அனுபவிக்காம இருக்கிறாங்க. ஒரு 15 வருஷமா 16 வருஷமா ஒரு குரு கிட்ட போய் ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அலைவரிசை வந்து இந்த காலத்தோட அலைவரிசையா ஒட்டாம இருக்கு.
ஆனா அவன் ப்ரொஃபஷனலா கஷ்டப்படுறான், தியானம் பண்றான், இறைய தேடுறான், எல்லாத்தையும் தேடுறான், ஒட்டல. அது அவனுக்குள்ள ஒர்க் ஆகல. அது அவனுக்கே தெரியல. அது அவனுக்கு ஒத்துக்கவும் மாட்டுது. அதுவும் அவனுக்கு தெரியல. அதுல இருந்து அவன் வளர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறான். அதுவும் தெரியல. ஆனா ஏதோ ஒரு சிறு சிறு சம்பவங்கள் உடலுக்குள்ள நடக்கிறத வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு தியானம் கிடைக்குது அப்படிங்கிற நினைக்கிறான். அப்ப ஒரு குரு பாக்குறாரு. பார்த்துட்டு இவனை சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி அவரு ஒரு வழியை காட்டுறாரு. அப்ப வழியை காட்டும்போது அந்த 16 வருட கஷ்டத்துக்கு தான் அவர் வழிகாட்டுறாரு. அப்ப அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, இந்த 16 வருடத்தையும் அவர் கணக்குல எடுத்துக்கிறார். இவ்வளவு நாள் போராடி இருக்கான் பாரு. எவன்கிட்டயோ போய் சம்மந்தம் இல்லாதவன்ட்ட கூட நின்னு கூட அவன் அந்த தியானத்தை மதித்து ஏதோ ஒண்ணு கற்றுக்கணும் அப்படின்னு போராடி இருக்கான் பாருன்னா, அதையும் கணக்குல எடுத்துக்கிறார். நீ தவறான வழிக்கு போயிட்ட, தவறான தியானத்துக்கு போயிட்டெல்லாம் அவர் சொல்லல. அந்த உழைப்பையும் கணக்குல எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஒரு ஷார்ட் டைமுக்குள்ள ஒரு நல்ல பெட்டர்மெண்டான ஒரு பாதையை காட்டுறதுக்கு அவர் ஒரு வழி காட்டுறாரு அப்படிங்கிறது தான் குருவோட ரோல். அப்போ ஒரு 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 எல்லாருக்குள்ளேயும் அதுதான். எல்லா சூழல்லையும் எல்லாத்தையும் உணர்ந்துட முடியாது. எல்லா சூழல்லையும் எல்லாத்தையும் பெற்ற முடியாது. அப்ப ஒரு செயலை பெறுறதுக்கு, ஒரு நல்ல செயலை பெறுறதுக்கு ஒரு 9 கெட்ட செயலை பார்த்துட்டு தான் வரணும். அப்ப 9 கெட்ட செயலை கடந்தாதான் ஒரு நல்ல செயலை பார்க்க முடியுங்கிறது நீதி. அந்த மாதிரிதான் தியானமும். பல சூழல்களை, பல ப்ராப்ளங்களை கடந்து வந்து அதுக்கப்புறம் உனக்கு தியானம்னு ஒண்ணு ஒரு அலைவரிசைன்னு வருது இல்ல, அதுதான் எல்லாத்தையும் நீ கடந்து வந்ததுக்கு சக்சஸ்க்கான காரணம். அதுக்கு வந்ததுக்கு மெயின் காரணம் நீ கடந்து வந்ததுதான். நீ தியானம் பண்ணி கரெக்டான ஒரு முறையில இருக்கிறது கிடையாது. நீ சில பாதையில கடந்து வந்த பத்தியா, அதுக்கு கிடைச்ச பலன் தான் அது. புரியுங்களா? இதுதான் விஷயம். ஒரு ஆறு நீஞ்சியே வர முடியாது. ஒரு நீஞ்சி வர முடியாத ஒரு ஆத்துக்குள்ள ஒருத்தர் நீஞ்சி அந்த பக்கம் கரைக்குள்ள வந்துட்டா, அங்கிட்டு திரும்பி பார்த்தா ஒரு குருநாதர் உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த வெள்ளத்தை கடந்து வந்தவன் கடந்து வந்து என்னை பார்த்துட்டான்ல, அப்ப அவன் வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிறாரு அவரு. அவனுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை கூட கிடையாது. என்னது கடந்து வந்து என்னை பார்த்தான்ல, அங்கேயே அவன் லைஃப் மாறிடுச்சு அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். இப்ப 20 வருஷம் 25 வருஷம் எங்கேயோ போய் கடந்து ஏதோ ஒரு துன்பப்பட்டு உங்களுடைய டார்கெட்டு எதா வேணாலும் இருந்தாலும் ஏதோ ஒரு முறையில நீ அதை தேடுற, அதை ஒண்ணு பண்ற. ஆனா உன்னை நீ தேடுற தியானத்துக்குள்ளயும் அவங்க சொல்லித்தரவங்களும் உனக்குள்ள என்னன்னா பல்வேறுபட்ட விதங்களை அவங்க சொல்லித்தராங்க. பல்வேறுபட்ட விதங்களை நீயும் புரிஞ்சு வச்சுக்கிற. அப்ப ஒரு உண்மையான குரு என்னன்னா அந்த உழைப்பை மட்டும் கணக்குல எடுத்துக்கிட்டு அவங்க சொல்லப்பட்ட விதங்கள் எல்லாத்தையும் கழிச்சு விட்டுறாரு. ஒரு மரத்தை கழிக்கிற மாதிரி கழிச்சு விட்டுறாரு. அதே மாதிரி உனக்குள்ள இருக்குல்ல தீய, நீ ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கல தியானத்துல, அதையும் கழிச்சு விட்டுறாரு. அப்ப அந்த மரம் குரோத்தா அதுவா தியானமா ஒண்ணு வளரும். அது ஒரு உயிர் துளிய உனக்கு, அது உனக்கு மெமரியில இருந்து உன்னுடைய உயிர் அது உனக்கு ஒரு புதுப்பித்தல, அது உனக்கு ஒரு ஞாபக சக்தியை அது ஏற்படுத்தும். அது அப்பையில இருந்து நீ வேலை செய்ய, அதுதான் ஒரு நிஜமா இருக்கும் அப்படிங்கறத அவர் வழிகாட்டுவார். இதுதான் இப்போ பல குகைகள்ல, பல மலைகள்ல, பல காடுகள்ல, பல நகரங்கள்ல, பல வீடுகள்ல ஒரு சாதகன் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த சாதகனுக்கு எதுவுமே புலப்படல. ஆனா இரவு பகல் பாராம தியானம் பண்றான். அந்த தியானத்துடைய பலன்ல பல நாள் பல சிந்தனைகளை பேசுறான், பல புத்தகங்களை படிக்கிறான், பல டிஸ்கஷனை ஏற்படுத்திக்கிறான். பல வடிவத்துல பல குருமார்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ நகரத்துல எல்லாரிடம் போய் பணிந்து அவன் போய் ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடுமா அப்படின்னு தேடுறான். அப்ப இங்க விதிப்படி, தர்மம் படி ஒரு குருநாதர்கிட்ட, நல்ல கரெக்டான குரு கிட்ட தான் இந்த வேலையை போய் கத்துக்கணும்னு இருக்கு. ஆனா அவனுக்கு அது கூட தெரியாம பல குருமார்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு ரூபத்துல அவனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த நோக்கம் சரியா இருக்கு. என்ன நோக்கம் சரியா இருக்குன்னா, ஏதோ ஒரு வழியில நான் என்னை உணர்ந்துடணும், ஏதோ ஒரு வழியில எனக்கு ஒரு தியானம் கிடைச்சிடணும். அப்ப அவங்க என்கிட்ட எதை வாங்கிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் எதை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு தியானம் வேணுங்கிறதுல அவன் தேடுறான். அப்ப அவனுடைய பல வருடங்களுடைய உழைப்பு இருக்குல்ல, அந்த வருடங்களுடைய உழைப்புக்கு அவர் பார்த்துட்டு எப்படியே போனா நீ வீணா போயிருவ, செத்து போயிருவ. அப்ப இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் காட்டுறேன்னு அப்ப உண்மையான ஒரு அலைவரிசையையும் தியானத்தையும் அவருக்கு காட்டுறாரு. அப்ப அங்கிருந்து ஒரு மாணவன் வளர்றதுக்கோ இல்ல ஒரு பாதுகாக்கப்படுறதுக்கோ ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுது. இதுதான் ரொம்ப முக்கியமான செயல். அப்ப இது எல்லா பேருக்குமே பொருந்தும். பல நாள் போராட்டத்துல ஒரு நாள் அவங்களுக்கு அந்த உண்மை தத்துவம் தெரியறதுக்கு வாய்ப்பு வரும். அப்ப பல நாள் போராடுறத என்னன்னா உண்மை தத்துவத்தை கண்டுபிடிக்க முடியாது, அருகாமையில தான் இருக்கு.
உண்மை தத்துவம் அருகாமையில தான் இருக்கு, உண்மை செயல் அருகாமையில தான் இருக்கு, உன்னுடைய அனைத்து செயலும் உன் உடலுக்குள்ளே தான் இருக்கு. அதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாததற்கு காரணம் சில காலம் நீ கடக்கணும், சில சூழல்கள்ல போராடணும், கண்டுபிடிக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மலை ஏற்றத்துல ஏறும்போது சறுக்கிக்கிட்டு உழுவுற மாதிரி தியானம் என்ற இந்த செயல்ல காலை வச்சு சறுக்கிக்கிட்டே இருக்கும். அப்ப சறுக்க மீண்டும் மீண்டும் ஒரு சாதகன் மீண்டும் மீண்டும் ஏறதான் முயற்சி பண்றான். கடைசி வரைக்கும் சில சாதகன் சறுக்கி விழுந்து இறந்துருவோன்னு தெரிஞ்சா கூட பரவாயில்லைங்கிறது தான் அவனுடைய திட்டமா இருக்கு. அப்ப அந்த திட்டத்துக்கு, அந்த செயல்பாடுக்கு அதுக்கு ஒரு நாள் ஒரு தீர்வை அந்த மலை ஒரு நாள் ஒரு வழி காட்டுது. என்ன காட்டுதுன்னா, சறுக்கி ஏறிக்கிட்டே இருந்தால ஒரு நாள் அங்க மழையே இல்லாம போயிருது. அப்ப ஒரு நாள் ஆச்சரியத்தோட பாக்குறான், மலை தொடரே காணா போச்சு. இந்த மலையில தானே ஏறிக்கிட்டு இருந்தோம், எங்கடா அந்த மலை அப்படின்னு பார்த்தா மலையே இல்லை. அப்ப அதுதான் அவனுக்கு அனுபவமாவே கிடைச்சிச்சு. அப்ப அவன் என்ன பண்ணிட்டான், எளிதாக நடந்து போயிட்டே இருக்கான். எங்கடா அங்க இருந்த பாறை, அங்க இருந்த மலை, இவ்வளவு பெரிய போராடி அதுல போய் உச்சிக்கு போகணும்னா இப்ப அவன் எளிதா எல்லாமே நடந்துருச்சு. அப்ப திக்குமுக்க ஆடுறான். இதே மாதிரிதான் உங்க எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இந்த போராட்டத்துல கொசுவலையை எடுத்துட்டு போய் கொசுக்காக போராடுறதும் மீனுக்காக போராடுறதும் போராடிக்கிட்டே இருக்கீங்களா, ஒரு நாள் கொசுவலையும் இல்லாம மீன் வலையும் இல்லாம உங்களுக்குள்ள எல்லாமே தானாக நிகழ்ந்துரும். அப்ப உங்களால இதை கொண்டாட முடியாது. அதுதான் ஞானம். கொண்டாட முடியாது. ஏன்னா நீங்க இப்ப கொடுத்தா கொண்டாடுவீங்க, ஒரு நாள் நீங்க கொண்டாடாத அளவுக்கு ஒண்ணு மாறி போயிருவீங்க, அப்ப ஒண்ணு கொடுப்பாங்க. அப்ப உங்களால கொண்டாடவே முடியாது. அதுதான் ஞானம். அப்ப கொண்டாடவும் முடியாது, திண்டாடவும் முடியாது, ரெண்டுமே நடக்காது. புரியுதுங்களா? அப்ப இப்ப கொண்டாட்டம் இருக்கிறதுனாலதான் உங்களை என்ன பண்றது, கம்பி மத்தாப்பு மாதிரி கொளுத்தி விடுறது. கொஞ்ச நாள் எரிஞ்சிட்டு வாங்க, இப்படியே போனீங்கன்னா, கொண்டாட்டத்தோட போனீங்கன்னா அந்த ஞானத்தை கொண்டாடி என்ன பண்ணுவீங்க, கூத்தாடி கையில கிடைச்சி ஒரு தோண்டிய போட்டு உடைச்சானுங்கிற மாதிரி உடைச்சு விட்டு போயிருவீங்க. அதனால அந்த கொண்டாட்டத்தை நீங்க முழுவதுமாக தீர்த்துட்டு வாங்க. கொண்டாட்டங்கள் தீர்ந்த உடனே திண்டாட்டங்களும் தீரும். ரெண்டுமே தீர்ந்த உடனே உனக்கு ஒரு பாதை கிடைக்கும் அப்படிங்கிறது அதோட விஷயம். அப்ப எல்லா மனிதனுக்கும் இது சாத்தியம். அப்ப அதனாலதான் அதை ஒரு பயங்கர தேடுதலா அதை வைக்கிறாங்க. ஒரு பெரிய சாதகன் குருவோட புத்தகத்தை கூட அதுக்குள்ள அவ்வளோ ரகசியம் இருக்கு. ஆனா ஒருத்தனால படிச்சு அந்த ரகசியத்தை உணர முடியாது. ஆனா அவன் கையிலே தான் இருக்கு அந்த புத்தகம். எனி டைம் அவன் கையிலே இருக்கு. அதே மாதிரி அவன் எனி டைம் அவனுக்கு தேவையான ஒரு எனர்ஜி அவனை சுத்தி தான் இருக்கு. அது அவனால அதை அப்சர்வ் பண்ணி அதை எடுத்துக்க முடியல. புரியுதுங்களா? இப்ப ஒரு 10 அடியில தானே இருக்கு உங்களுக்கு தேவையானது, ஏன் எடுக்க முடியல? அள்ளிட்டு ஓடலாம்ல. அப்ப நீங்களே அள்ளன்னு நினைச்சாலும் அதை அள்ள முடியாது, அதை எடுக்க முடியாது. ஏன்னா அந்த பொசிஷனுக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அப்ப அது என்னன்னா, இந்த பொசிஷன் மாறும்போது அது வாய்ப்பை கொடுக்குது. புரியுதுங்களா? அப்ப அந்த 10 அடி இருக்குல்ல, 10 அடி இருக்காது, அவர் எங்க இருப்பாருன்னே தெரியாது. அப்ப நீ மாறி உட்கார்ந்து இருப்ப. அப்ப நீ என்ன நினைப்பனா, இந்த உட்கார்ந்த இந்த நாட்கள் நீ பயணிச்சது எல்லாமே உன் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ஜேர்னியாகும். இப்ப உனக்கு அப்ப என்ன தோணும்னா, இந்த மாதிரி நான் வளர்றதுக்காக தயார் பண்ணியிருக்கிறாரு, அப்பதான் தோணும். அதுதான் ஞானம். அதுதான் நீ பிடிச்சுக்கிட்டு கண்ணா புண்ணான்னு 4 பக்கத்துக்கு எழுதிட்டு கிடப்ப. இந்த பக்கம் உருண்டு பிறண்டு அப்படி எழுதி இப்படி எழுதி அப்படியே எழுதி தள்ளி ஒரு மாதிரி ஒரு 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 செயலா மாறிடுவ. அது நடக்கும். அப்ப ஒரு 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 மலைத்தொடர்கள்லையும் ஒரு நகரங்கள்லையும் ஒரு குரு கிட்ட இருந்து அது ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை நம்மளால கிரகிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு டைம் இருக்கு, அது கொஞ்சம் டைம் அது உள்ள இருக்கும். அதை நம்மளால அவ்வளோ சாமானியமா அதை கண்டுபிடிச்சிட முடியாது. அதுக்கு டைம் எடுத்து அதுக்கு ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்ல ஒரு நாள் அது உணர்த்தப்படும், ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படும். அப்ப உங்களுடைய வாழ்க்கை மொத்தமா மாறி நிற்கிறத உங்களால பார்க்க முடியும். இதான் சரியா? ஆமா. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ரொம்ப எளிதா ரொம்ப ஈஸியா ஒரு குரு ஒரு விஷயத்தை அப்படியே தூக்கி அப்படி கொடுத்து இந்த வச்சுக்க, இந்த வா, இந்த படிச்ச ஒரு டிகிரி படிச்சவங்களுக்கு ஒரு கோல்டு மெடல் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர் குரு கொடுப்பாரு. அதுவும் உங்களுக்கு தெரியாத மாதிரிதான் கொடுக்கணும்னு அவர் நினைப்பாரு. ஏன்னா அது இந்த பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா
நீங்கன்னு ஒண்ணு இருக்கீங்களா, அதை மொத்தமா எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கான பொருள் தான் அது. அப்ப இதுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் நிறைய இருக்கு. நிறைய ப்ராசஸ் இருக்கு. வெளிப்படையா இத வந்து கொடுக்கிற பொருளோ இந்த மாதிரி இல்லாம நிறைய இருக்கு. அப்ப ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு நாள் சந்திப்புலையும் நிறைய ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒரு நாள் உன் உயிர் சக்தி புதுப்பிக்கப்படும் போதும், உன் உயிர் சக்தி வந்து கிரகிக்கிற தன்மை வரும்போதும், ஒவ்வொரு நாள்ல என்ன நடந்துச்சு, உனக்கும் குருவுக்கும் என்ன அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன கனெக்ட் இருந்துச்சு. 10 நிமிஷம் தான் பார்த்தோம். ஆனா குருவுக்கு வந்து 1 வினாடி போதும். 10 நிமிஷம் அதிகம், 1 வினாடி போதும். அப்ப அந்த ஒவ்வொரு 10 நிமிஷமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு வகுப்புலையும் என்னென்ன மாதிரி தன்மைகள் நமக்குள்ள பாய்ச்சப்பட்டுச்சு, என்னென்ன மாதிரி ஒரு சூழல்கள் அங்க நிகழப்பட்டுச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப ஒவ்வொரு மணி நேரத்துக்குள்ளயும், ஒவ்வொரு நாள் வகுப்புலையும் ஒரு தன்மையிலேயே ஒரு குரு இருக்க மாட்டார். பல்வேறுபட்ட ரேடியேஷன் அவர் மேல விழுவும். அந்த அலைவரிசையில எப்ப எந்த அலைவரிசையில மக்கள்கிட்ட செலுத்துவாருன்னு தெரியாது. அப்ப ஒவ்வொரு அலைவரிசையில இருப்பாரு. கிரீன்ல இருப்பார், ரெட்ல இருப்பாரு, ஒயிட்ல இருப்பாரு, பிளாக்ல இருப்பாரு. எந்தெந்த அலைவரிசை தன்மையிலேயோ இருந்துட்டு இருப்பார். அப்ப அந்த அலைவரிசைகளை ஒவ்வொரு நாளும் அந்த தன்மையையே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்ப இதெல்லாம் உடல்ல படணும். இதுதான் நீங்க வந்து திருப்பதியில வந்து வந்து சந்திரனுடைய தன்மைப்படுது, பழனியில வந்து செவ்வாயோட தன்மைப்படுதுங்கிற ஒரு குரு கிட்ட எல்லா தன்மையும் உள்ள. அங்க எல்லா தன்மையும் நான் சொல்லிட்டேன். உயிருடைய விதைய 9 கோள்கள்ட்டேன். அப்ப 9 கோளும் ஒரு குருவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உயிர் வந்து புதுப்பித்து அப்படியே வந்து ஒரு டைமண்ட் மாதிரி மின்ன தொடங்கிடும். அப்ப 9 கோள் அப்படி தக தகன்னு இருக்கும். அப்ப அவர் ஒவ்வொரு தன்மையிலையும் உனக்கு செலுத்தும் போது உன்னுடைய ராகு சரியில்லாம இருக்குல்ல, அந்த இடத்துல வெளிச்சம் ஆகிட்டே வரும். உன்னுடைய கோள்கள்ல பல நாள் ராகு, உன்னுடைய விதையில ராகு தன்மை சரியில்லாம இருக்கும். அடுத்தது கேது தன்மை. இந்த மாதிரி 9 அந்த இடம் விதை இருக்குல்ல, அந்த விதையில ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் பை இன்ச் பை இன்ச் பையா சரி செய்யணும். ஒரு சின்ன கடலரிசியில ஒரு சின்ன கீரல் விழுந்துட்டா அது முளைக்காதுங்கிறாங்க. புரியுங்களா? அப்ப அந்த கடலரிசியில சின்னூண்டு தோல் உறிஞ்சிட்டா, இப்ப முருங்கை மரத்தோட குச்சியை வெட்டிட்டு அந்த தோல் காயப்பட்டிருக்க இடத்துல எல்லாம் சாணியை கொஞ்சம் அப்பி அப்பி வச்சாதான் அது துளுக்குங்கிறாங்க. அந்த மாதிரிதான் உன்னுடைய உயிர் துளியில அந்த விதையில இருக்கப்படுகிற எல்லா செயலையும் அதை கரெக்ட் பண்ணாதான் அந்த உயிர் சக்தி ஞாபக சக்தி பெறும். அப்ப ஞாபக சக்தி பெறும்போது உனக்குள்ள இருந்து என்ன நடக்கும்னா, என்னென்ன மாதிரி குரு வந்து நம்மளோட அந்த கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கிறாரு, அந்த செயல் நடந்திருக்குங்கிறத அப்பதான் தெரியும். அது வரைக்கும் அது தெரியாது. பல விவாதங்கள், பல சொற்பொழிவுகள், பல சத்சங்கள்லாம் ஒரு வெறுமனையே நடத்தப்படுறது இல்லை. ஒரு 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 அது அலைவரிசை கொண்ட ஒருத்தரா இருந்தாருன்னா அவர்கிட்ட இருந்து பல்வேறுபட்ட தன்மைகள் உடல்ல வந்து பாய்ச்சப்பட்டே ஆகும். அவ்வளவுதான். அது ஒரு நீர் ஓடி வந்து ஒரு வயல்ல எப்படி பாயுதோ அந்த மாதிரி நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் இந்த தன்மையில நீங்க நனைஞ்சே தீர்வீங்க. இதுதான் இதோடைய செயல். அதை உணர முடியாது. அது எப்பன்னா ஒரு நாள் அந்த உணர்ற வாய்ப்பை கொடுக்கும்போது அப்ப எல்லாமே ஒரு நல்ல தன்மைக்கு மாறி இருக்கும். அப்ப உள்ள இது வந்து இறங்கிருச்சு, அது வேலை செய்யறதுக்கு டைம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்ப இறங்கி அது வந்து ஒரு கிளீனிங் ப்ராசஸ். அப்படின்னா ஒரு உடலை வந்து ரீசர்க்கிள் அப்படி பண்றதுன்னா உடலை வந்து சுத்திகரிக்கிறது. உடலை வந்து பல நாள் சுத்திகரிக்கப்படுறது. ஒரு உப்பு நீரை நல்ல நீரா சுத்திகரிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு வாட்டர் மாதிரி நீங்க உங்க உடலை வந்து சுத்திகரிக்கிறதுக்கான ஒரு பணிகளை ஒருத்தர் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த தொடர் முயற்சியில நிறைய பேருடைய உடல்கிட்ட இருந்து தோல்வியை குருவே சந்திக்கிறார். அதை உருவாக்க முடியலங்கிறது அவருக்கு வருத்தம். நீங்க தியானத்துல சக்சஸ் பண்ண முடியலன்னு நீங்க அழுதுட்டு போய் செவுத்துக்கிட்ட முட்டிக்கிறீங்க. அவர் செவுத்துக்கிட்ட முட்டிக்கல, அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த உடலை வந்து ரெடி பண்ண முடியல, பார்க்க முடியல, அதை உருவாக்க முடியலையே அப்படின்னா அவருக்குள்ள ஒண்ணு இருக்கு. அப்ப தொடர் முயற்சி வந்து அவர் வந்து மேற்கொள்றார். அப்ப யாரெல்லாம் அவரை சந்திக்க வர்றாங்களோ அவர் தொடர் முயற்சி வந்து அவருடைய அலைவரிசையிலேருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க வேற ஒரு முயற்சியை மேற்கொள்றீங்க. அப்போ நீங்க ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் போது அவர் வந்துகிட்டு சும்மா பிளெயினா உட்காந்துட்டு சித்தர்கள், அவரு இவர் பக்தர்கள், சித்தர்கள், அந்த மேல இருக்கிற பிரபஞ்சம் அலைவரிசைன்னு சும்மா வெறுமனைவா பேசிக்கிட்டு கிடப்பாரு. இதான் அவர் நோக்கம். இப்ப சாதித்த சித்தர்களையும் பிரபஞ்சத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற சொல்லுங்க. உங்களுக்கும் இதுக்கு என்ன ஏதாவது சம்பந்தம் இருக்கா? புத்தரை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? புத்தர் கதையை நீங்க வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? இப்ப உங்களுக்கு ஒருத்தர் புத்தர் மாதிரி ஒரு கதையை சொல்லி உங்களை உட்கார வைக்கிறாருன்னா அப்ப உங்களுக்குள்ள இருந்து அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு
கொடுக்கறதுக்கு கடத்துறதுக்கு தான் அவர் வந்து உட்கார வச்சு அந்த வேலையை நடக்குது. புரியுங்களா? இதுல வந்து நிறைய பேர் நினைப்பாங்களா, புண்ணியம் இந்த பாவம் அதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட இருந்து ஒண்ணு கிடைக்கணும். அதுதான் அது. ஒரு நீர் இருக்கு, ஒரு நீர் மேல நிலவோட வெளிச்சம் படுது. அப்ப அந்த தொடர்ந்து அந்த நீர் மேல அந்த அந்த நிலவோட வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த நீர் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த நிலவோட தன்மைக்கு அந்த நீர் ஒரு நாள் மாறுதுங்க. அதுல குளிக்கும் போது நிலவு மேல குளிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது. புரியுதா? அந்த மாதிரி இங்க இருந்து இந்த இது பார்க்க இதெல்லாம் நீர். இதுல இருந்து ஒரு நிலவு வந்து உங்களை பாக்குது. இந்த நீர் வந்து ஒரு நாள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் விஷயம். நான் நிலவா இருக்கேன், நீ நீராரு, வந்து என்ன பார்த்துக்கிட்டே இருன்னு சொன்னா நீ வருவியா? அப்பயும் நீ அப்படின்னு கேட்ப. அப்படிங்களா? எப்பங்க ஏன் மாறுவேன் அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்டுருவேன். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு 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 காற்று வழி பயணம் மாதிரியும், ஒரு வேற மாதிரியான இது வந்து டிஸ்கஷன் பண்ற பயணம் கிடையாது. ஒரு நவீன காலகட்டத்தினால நம்ம வந்து இதை பத்தி விவாதிக்கிறோம், பேசுறோம். பொதுவாகவே தியானங்கிறது உள்ள வந்து ஞானங்கிறதும் ஒரு மௌனத்துல பரிமாறக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமும் ரகசியம்ங்கிறது. அப்ப எங்கேயோ இசைக்கப்படுகிற ஒரு இசைய நீ எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிற, இசை எங்கேயோ இருக்கு. அது உன் காதுல விழுகும் போது உனக்கு எப்படி இருக்கும்? அது வந்து நீ தேடிக்கிட்டே இருக்க. அந்த இசை வந்து சவுண்டு மட்டும் கேட்குது, அதை கண்டுபிடிக்கவே முடியல. அதான் டிவைனிட்டியோட ஃபீல். ஓம்ங்கிற நாதம் கேட்குது, சங்கொலி கேட்குது. எங்க இருந்து கேட்குது? எங்கேயோ கேட்குது. அதை வாசிக்கிறவன் எவன்? இப்ப பக்கத்துல ஒருத்தட்ட யார்ட்டையாவது கேட்டீங்கன்னா, சங்கொலியை கேட்டீங்கன்னா, ஆமாங்க சங்கு கடிச்சு போன வாரம் இந்த இவர் செத்து போனார்ல, அங்க ஒரு சங்கு ஊதுனீங்க, அதான் கேட்டுச்சு அப்படிங்கிறாரு ஒருத்தர். இப்போ உனக்கு கேட்கிற சங்கோலி அவனுக்கு கேட்க மாட்டேது. அவனுக்கு உள்ளூர்ல செத்து போனவனோட சங்கோலி தான் கேட்டுட்டு இருக்கு. இப்போ உனக்குள்ள ஒரு டிவைனிட்டியில ஒரு உணர்வுகள், ஒரு ஃபீல் நடக்குது. உனக்குள்ள ஒரு வெளிச்சம் தெரியுது, உனக்குள்ள ஒரு உருவம் தெரியுது, உனக்குள்ள ஒரு அலைவரிசை தெரியுது, உனக்குள்ள வேற ஒரு பரிமாற்றம் தெரியுது. உன் பிள்ளைய எழுப்பி கேட்டா அவனுக்கு அதுமே தெரியல, சும்மா இருப்பா, சாம ஏதாவது பின்னி எடுத்துருவேன், ஏதாவது தெரியுது என்னன்னா உனக்கு இதே வேலையா போச்சு, ஏதாவது தெரியுது என்ன தெரியுது? தூக்கம் தான் தெரியுது, சும்மா படு அப்படின்ட்டு போயிடுவான் அவன். இப்போ இதே மாதிரி உங்க வீட்டில் யாரை கேட்டாலும் அவங்க இதை ரெகக்னிஷன் பண்ண முடியாது, உணர முடியாது. அப்ப ஒரு குரு வந்து நான் வந்து இப்பதான் நிலவை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, ஆமாய்யா நானும் பார்த்தேன் அப்படின்னு வேலை பார்ப்பீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நிலவே பார்த்தேன் நேரடியா போய் அப்படிங்கிறது அவர் சொல்லுவாரு. அப்ப நீங்க என்னன்னா உங்களுக்கு ஆசை வந்துடும், போய் இவர் போய் ஈஸியா நிலவை பார்த்துட்டு வர்றாரு, நம்ம ஏன் போய் பார்க்க முடியல? அப்படிதான் வருமே கொஞ்ச. அதுக்கான முன்னேற்பாடு என்ன, அது எப்படி நடந்திருக்கும், அந்த மாதிரி ஆராய்ச்சிக்குள்ள நீங்க போக மாட்டீங்க. புரியுதுங்களா? நீங்க தான் அடிக்கடி போறீங்களா, எங்களையும் கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அது நிகழணும். அப்ப இந்த மாதிரி பல்வேறுபட்ட நாட்கள்ல இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவருடைய அலைவரிசை வந்து அந்த உடல் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் சொல்றது. அந்த இது சொல்லுவாங்களா, பரிசம், அந்த இது சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவருடைய தன்மை வந்து உங்க மேல வந்து விழுகணும். அதுதான் வந்து ஒரு ஆறா விழுகணும், ஒரு ரேடியேஷன் விழுகணும் அப்படிம்பாங்க. அப்ப தொடர்ந்து ஒரு மலை மேலேயோ, ஒரு இடத்து மேலேயோ, ஒரு மனிதன் மேலேயோ ஒரு ஃபார்மினேஷனா மேல இருந்து உருவாகிறது, ஒரு புது ஒண்ணு உருவாகிற ஒரு செயல் வந்து அது வந்து யார் மேல உளுந்துகிட்டே இருக்கோ அவங்க ஒரு நாள் வந்து முழு மாற்றத்தை சந்திப்பாங்கிறது தான் அதோட செயல்பாடு. அப்ப ஒரு குரு அப்படிங்கிறதுக்கும் அவரை சந்திக்கிறவங்களுக்கு என்னன்னா, அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று அவர்கள் மேல விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் ஒரு விஷயம். சரிங்களா? இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க வந்து குரு மேல பொத்துன்னு விழுந்துடுறீங்க. இதானே நடக்குது.